Welcome to VL Academy. In the video, other exercise problem number 13 நம்ம பார்க்க போறோம், which is in page number 16.62. Suppose இந்த problem உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு வைங்க, கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒருத்தராவது எந்திரிச்சு ஒரு டவுட் கேட்பீங்க, மேம் இதுல என்ன மெத்தட்னே கொடுக்கல, கொஸ்டின் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. அண்ட் ஒரு சிலர் என்ன ஜர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க, ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பிரான்ச் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸோ திடீர்னு ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் உங்களை தியரி பார்ட் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் இது என்ன மெத்தடில் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி, இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் புக் வச்சு பார்த்தீங்கன்னா ஓகே இது டெட்டார் சிஸ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பட் வென் இட் கம்ஸ் டு எக்ஸாம் ரொம்ப டஃப் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே அடிஷ்னல் டேட்டான்னு எதுவுமே கொடுக்கல, எவ்ரி திங் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ஆப்வியஸாக நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். அண்ட் ஆல்சோ சில ப்ராப்ளம்ஸில் என்னென்னா க்ளோசிங் டேட்டா கண்டுபிடிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த ப்ராப்ளமில் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி க்ளோசிங் டேட்டா. ஸோ அதுவும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஷனில் ஒரு இன்ஃபர்மேஷனுக்குமே நம்ம ஜர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். ஸோ பிரான்ச்சுக்கு ஸ்டாக் போகுது, ஸோ அதனால பிரான்ச் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் ஹெட் ஆஃபீஸை பொறுத்தவரை தட் கூட்ஸ் இஸ் கோயிங் டு பிரான்ச். ஸோ அதனால அந்த டேர்மை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ த அமௌண்ட் இஸ் 50,000. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே பிரான்ச் எக்ஸ்பென்சஸ், அதாவது கேஷ் எங்கே போகுதுன்னா பிரான்ச்சுக்கு போகுது. ஸோ அது என்ன விஷயத்துக்காக போகுது அப்படின்னா அங்கே இருக்கிற எக்ஸ்பென்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக. அதனால பிரான்ச் எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணியிருக்கோம், பிகாஸ் பிரான்ச்சுக்கு அந்த கேஷ் வருது. அண்ட் ஹெட் ஆஃபீஸை பொறுத்தவரை கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ அதனால கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம் அண்ட் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். தி அமௌண்ட் இஸ் 8,000 rupees. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் cash account data to branch stock account being cash sales made by the branch. So branch பொறுத்த வரையும் cash is coming inside. அது branchக்கு வந்தாலுமே obviously it will be remitted to head office. ஸோ அதனால ஹெட் ஆஃபீஸ்க்கும் அது உள்ள வர்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். அதனால கேஷை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டாக் இஸ் கோயிங் அவுட் சைட். யாரோட ஸ்டாக் போகுது? ஹெட் ஆஃபீஸோட ஸ்டாக் இல்லை, பிரான்ச்சோட ஸ்டாக்கு. ஸோ அதனால டு பிரான்ச் ஸ்டாக் அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் இஸ் 22,000. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிட் சேல்ஸ். ஸோ கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறப்போ இங்கே நமக்கு உள்ள என்ன வருது, வர வேண்டிய அமௌண்ட்டு தான் அங்கே ஸ்டேட்டஸாக இருக்குது. ஸோ நமக்கு யாராவது காசு தரணும் அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், டெட்டார்னு சொல்லுவோம். ஸோ அதாவது அந்த பிரான்ச் டெட்டாரை நம்ம டெபிட் பண்ணிட்டு ஸ்டாக் இஸ் கோயிங் அவுட் டு த டெட்டார்ஸ். ஸோ அந்த ஸ்டாக்கை கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ debtor is the person who is yet to give the money. ஸோ அவங்கள டெபிட் பண்ணுறோம். ஓகே, தி அமௌண்ட் இஸ் 23,000. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ். கேஷ் உள்ள வருது, ஸோ கேஷை டெபிட் பண்ணுறோம். அண்ட் ஃப்ரம் ஹூம் இட் இஸ் கம்மிங் இன்சைட் பிரான்ச் டெட்டார்ஸ். ஸோ அவங்கள பொறுத்த வரையும் கேஷ் வெளியில் போகும். ஸோ யாருக்கு வெளியில் போகுமோ அவங்கள கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு பிரான்ச் டெட்டார் அக்கௌண்ட், தட் இஸ் 20,000 rupees. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ பிரான்ச்சில் இருக்கிற செலவுகள் அதில் ஒன்று தான் இந்த பேட் டெப்ஸ். இங்கே பேட் டெப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த எக்ஸ்பென்சஸும் கொடுக்கல. அதனால நம்ம டைரெக்டாக பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பிரான்ச் டேட்டார் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்கே என்னென்னா இது செலவு தான். ஸோ அவங்களுக்கு செலவாக இருக்கிறப்போ அந்த பிரான்ச் டேட்டார் யார்கிட்டேருந்து வரலையோ அவங்கள கிரெடிட் பண்ணுவோம், பிகாஸ் ஏன்னா த அமௌண்ட் இஸ் ஸ்டில் வித் தெம். அண்ட் பேட் டெப்ஸ்ங்கிறது நமக்கு வராதுன்னு டிசைட் பண்ண டேர்ம். ஸோ அதை நாம டெபிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பீயிங் கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ் ₹600. ஸோ இந்த ரெண்டு ஜர்னல் என்ட்ரிஸ்க்கான வேல்யூ மட்டும் நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்டர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த ஜர்னல் என்ட்ரி போட்டுட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோசிங் அசெட். க்ளோசிங் அசெட்டுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு பிரான்ச் அக்கௌண்ட். இங்கே அசெட்டுங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன் இஸ் ஸ்டாக் அண்ட் தி அதர் ஒன் இஸ் டெட்டார். ஸ்டாக் ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துருக்காங்க அண்ட் டெட்டார் நாம் கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அண்ட்
இது ஏன் டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா debit what comes in or what we have in our hand. So இந்த closing stock அப்படிங்கிறது closing asset அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் இருக்கிறது at the end of the day. ஸோ அதனால் அதை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த அசெட் அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட இருக்கிறது அப்படின்னா பிரான்ச். ஸோ அதனால் அந்த பிரான்ச்சை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, அசெட் இஸ் ஓன்ட் பை த மேனேஜ்மெண்ட். ரொம்ப நான் அப்படி டீப்பாக சொன்னேன்னா யூ மே கெட் கன்ஃபியூஸ். அதனால நீங்கள் இந்த லெவலோடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரையும் நமக்கு வந்து அப்படியே ரெசிப்ரகேட் ரூலாக தான் இருக்கும். ஓகே, அதாவது டெபிட் ப்ராஃபிட் அண்ட் கிரெடிட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம் அப்படின்னு இருக்கும். பட் அதே இது ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கண்டுபிடிக்கிறப்ப if the balancing figure comes on credit side அது லாஸ், அதே இது டெபிட் சைட் வந்ததுன்னா அது ப்ராஃபிட். ஸோ அதே மாதிரி தான் ஜேர்னல் என்ட்ரியும் வந்து அந்த மாதிரி உல்டாவாக இருக்கும். ஓகே, இட் வில் கெட் ரெசிப்ரோகேட்டட். ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே பிரான்ச் பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ராஃபிட் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரையும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து எங்கே கொடுக்கணும்னா ஹெட் ஆஃபீஸோட ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து திஸ் ப்ராஃபிட் இஸ் கெட்டிங் இன் டு ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட். ஸோ அந்த ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம் அண்ட் விச் இஸ் கோயிங் அவுட் ஃப்ரம் பிரான்ச் ப்ராஃபிட். ஸோ அதை வந்து நாம் டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பீயிங் நெட் ப்ராஃபிட் டிஸ்க்ளோஸ்ட் பை பிரான்ச். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த க்ளோசிங் டேட்டாஸ். க்ளோசிங் டேட்டாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கணும். பட் இந்த ப்ராப்ளமில் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கல. அண்ட் ஒன் மோர் திங், இதுவுமே வந்து லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட். அதாவது இப்போ என்னென்னா இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கல, ஆனால் நம்ம எதுக்கு க்ளோசிங் டேட்டா கண்டுபிடிக்கணும், அது கண்டுபிடிக்கணுமா வேண்டாமாங்கிறதே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும் when they ask blankly in exam. ஸோ அதனால் நீங்கள் எதுக்கும் க்ளோசிங் டேட்டா கண்டுபிடிங்க. இன் சம் கேசஸ் ஸ்பெசிஃபிக்காகவே அவங்க ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த ஹிண்ட் கொடுக்குறப்ப யூ நோ நீட் டு ஃபைண்ட் க்ளோசிங் டேட்டா ஆர் க்ளோசிங் டேட்டா இஸ் declare to be nil அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. இன் தட் கேஸ் we no need to find. இல்லைன்னா நீங்கள் க்ளோசிங் டேட்டா நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, இஃப் யூ ஹாவ் த சஃபிஷியன்ட் டேட்டா. ஓகே, இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது, பட் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸ் 23,000, that is which the amount is still outside the business. நமக்கு இன்னும் உள்ளே வரல. ஓகே, அதனால அதை நம்ம டெபிட் சைட் காமிச்சிருக்கோம். அண்ட் ஆன் கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ். ஸோ டெட்டார்ஸ் கிட்டேருந்து நமக்கு கேஷ் உள்ளே வந்துருச்சு, அதனால அது கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். தட் இஸ் 20,000. அண்ட் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ் அப்படிங்கிறது வந்து விச் மே ஆர் மே நாட் கம். இங்கே வந்து ரிட்டர்ன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் தட் இட் ஹாஸ் பீன் ரிசீவ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அந்த 600 நாம் கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் அ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் rupees 2,400 as closing datas and grand total on both the sides is 23,000. And next one is branch account. Branch accountல இங்கே ஓப்பனிங் அசெட்ஸ்னு எதுவுமே கிடையாது. and 2 goods sent to branch 50,000 rupees. ஸோ இங்கே வந்து ஹெட் ஆஃபீஸ், இது ஹெட் ஆஃபீஸோட புக்கில் நம்ம என்டர் பண்ணுறதுனால அவங்க விஷன்லேருந்து தான் நம்ம இதை என்டர் பண்ணுறோம். ஸோ goods sent to branch ஹெட் ஆஃபீஸை விட்டு இட் ஹஸ் கான் அவுட். ஸோ அதனால் அதை டெபிட் சைட் காமிச்சிருக்கோம். அண்ட் கேஷ் சென்ட் டு பிரான்ச், கேஷ் வெளியே போகுது ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரையும் அது செலவு. ஸோ அதனால் அதை டெபிட் சைட் காமிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஸ்டாக் ரிசர்வ் ஆன் க்ளோசிங் ஸ்டாக், அதை நாம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இங்கே க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 4,800 rupees. ஸோ அதில் காஸ்ட் ப்ளஸ் 25%னா that is 4,800 into 25 divided by 125, that is 960 rupees. So on debit side இவ்வளோ டேட்டா தான் இருக்கும். அண்ட் ஆன் கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் லைபிலிட்டிஸ்னு எதுவுமே கிடையாது. அண்ட் பை கேஷ் சேல்ஸ் இஸ் 22,000. கிரெடிட் சேல்ஸ் எல்லாம் வந்து க்ளோசிங் டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்டர் பண்ணிட்டோம், அதனால அது இங்கே வராது. அண்ட் பை கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ், ஸோ கேஷ் ஹாஸ் கம் இன்சைட். ஸோ அந்த 20,000 நம்ம கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். அண்ட் பை ஸ்டாக் ரிசர்வ் ஆன் லோடிங், அதாவது ஆன் லோடிங் அப்படின்னாலே கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து என்னென்னா இங்கே ஹெட் ஆஃபீஸ்லேயும் கிடையாது, பிரான்ச்லேயும் கிடையாது, அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்குது. ஸோ அதை கூட்ஸ் இன் டிரான்சிட்னு சொல்லுவாங்க, இல்லை லோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் இஸ் 50,000. ஸோ 50,000 into 25 divided by 125, that is 10,000 rupees.
and closing asset le stock and debtors irukku, that is 4,800 and 2,400 rupees. Okay, and if we total on both the side, we'll get a debit balance as branch profit, that is 240 rupees, and grand total on both the side is 59,200 rupees. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.